மதுரையில் நடந்த 36வது திருவிளையாடல் புராணத்தை பற்றி பார்ப்போமா? திருப்பூவனம் என்ற ஒரு சிவஸ்தலம். சூரியன் வழிபட்டதுனால லிங்கத்திற்கு சூரியநாதன் என்ற திருப்பெயர். அன்னையின் பெயர் அன்னபூரணேஸ்வரி. அந்த ஊரில் ஹேமநாதை என்ற நர்த்தகி மிகுந்த சிவ அன்பு கொண்டவள். தன்னுடைய செல்வம் முழுவதையும் அடியார்களுக்கு அமுது செய்விப்பதிலேயே செலவிட்டார். அவளுக்கு நெடுநாளாக கோவிலில் உற்சவ பதுமை ஒன்று செய்து வைக்கணும்னு ஆசை. ஆனால் அவள்கிட்ட போதுமான அளவு பொண்ணோ பொருளோ இல்லை. இரவும் பகலும் அதை நினச்சி ஏங்கி ஏங்கி அவளுடைய உடல் முழுவதும் மெலிந்து நின்னான். அப்பந்தான் இறைவன் எம்பெருமான் இவளுடைய பெருமையை இந்த உலகத்துக்கு தெரிவிக்கணும்னு நினச்சி சித்தர் வடிவில் அங்கு வந்தார். ஹேமநாதை அழைத்து, உன்னுடைய மனதில் இருக்கும் ஆசையை நான் நிறைவேற்றுகின்றேன், பொன்னாலான விக்கிரகம் செய்யலாம், உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி, செம்பு, இரும்பு முதல் ஊசி முதலான எல்லா உலோக பொருட்களையும் கொண்டுட்டு வா அப்படின்னாரு. ஹேமநாதை எடுத்துட்டு வர அவை ஒவ்வொன்றிற்கும் விபூதியை இட்டு நெருப்பில் வைத்தார். நாளை காலையில் அவைகளை எடுத்து பாரு, எல்லாம் தங்கமாக மாறி இருக்கும், உன்னுடைய விருப்பப்படி பிரதிமை செய்து கொள் என்று கூறினார். அவரை உணவருந்தி போகும்படி ஹேமநாதை எவ்வளவு கெஞ்சியும் ஜோதி மயமாகி மறைந்து விட்டார். சுவாமி உணவருந்தாமல் மறைந்ததில் அவளுக்கு ரொம்ப வருத்தம். பொன் கிடைத்ததில் மகிழ்ச்சி கொண்ட ஹேமநாதை சிற்பிகளிடம் பொண்ணை கொடுத்து பொற்பதுமை செய்வித்தாள். அனைவரும் அவள் பக்திக்கு இறைவன் செவிசாய்த்ததை கண்டு வியந்து நின்னாங்க. உற்சவ பிரதிமை வெகு அழகாகவே இருக்கவே ஆனந்த பரவசத்துல கன்னத்தை தொட்டு முத்தமிட்டாள். அதுல அவளுடைய நகை குறி பதிந்து விட்டது. இன்னைக்கும் நம்ம அதை பார்க்கலாம். உற்சவத்துக்கு வேண்டிய ஆடை ஆபரணங்களை எல்லாம் கொடுத்தா. உற்சவம் மிக கோலாகலமாக நடந்தது. இறைவன் ஹேமநாதைக்கு அருளிய இந்த 36வது திருவிளையாடலை பக்தியுடன் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் இன்மைக்கும் மறுமைக்குமான எல்லா நலன்களையும் பெறுவார்கள்.